இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து எந்த அளவுக்கு சார் ப்ரிடிக்ட் பண்ணுறது கரெக்டாக? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் ஈஸி ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டே தேவையில்லையே, எல்லாரும் பாண்ட் மாதிரி போயிடலாம்ல. எந்த மாதிரி ஏஐ டூல்லாம் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது? ஏஐ டூல் இங்கே எல்லோரும் யார் மேடம் இங்கே காசு கொடுக்குறா? இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனல் பிளானர்ஸ்க்கே வந்து இங்கே யாரும் நாட் பேயிங் ஃபீஸ், கரெக்ட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியா இஸ் அ ஃப்ரீ பி கண்ட்ரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ஒரு ஸ்டாக் வாங்குறதுனா நாளைக்கு அது 1 லட்சம் போகணும். ஸோ இப்படி தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்குது. பணம் வந்து 1.5 டபுள் ஆகணும். ஸோ இப்போ ஏஐ வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸாக ஐடென்டிஃபை பண்ணுமா சார்? அதாவது மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியே சொல்லும். ஃப்யூச்சரில் ஃபண்ட் மேனேஜரோ இல்லை ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட்டோ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேணும். ஏஐ எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. பட் அது எப்படி இருக்குன்னா, இட் வில் பி லைக் அ சப்ளிமெண்ட் மாதிரி தான். ஏஐ வந்தாலும் எல்லாம் கஸ்டமருக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு வேணும். யாராவது ஒருத்தர் அக்கௌண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உட்கார வைக்கணும். மிஷினை நீங்கள் உட்கார வச்சு நாளைக்கு எப்படி நீங்கள் எல்லாம் இது பண்ணுங்க. ஸோ கேன் யூஸ் இட் ஆஸ் அ ஒரு டூல் மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். மொழியை பட் கேனாட் ரீப்ளேஸ். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். ஹாய், வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன். சரி, இப்போது வந்து நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயிலேருந்து இப்போது இந்த ஃபீல்டுக்கு வந்து மூவ் ஆகிருக்கீங்க. ஸோ இப்போ நம்மளுமே வந்து லே ஆஃப் பற்றி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு லே ஆஃப் வந்து இம்பாக்ட் பண்ணுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். ஸோ இப்போ எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் வந்து பிக் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது ஒரு அக்யூரேட்டாக ஏஐ வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது சார்? ஸோ இப்போ நான் ஐடியில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நான் 2006 5-4 நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ வந்து ரொம்ப லிமிட்டடான ரிசோர்ஸஸ் தான் இருக்கும். கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது 1-2 இடத்துல தான் இருக்கும். ஸோ இட் வாஸ் மோர் டுவர்ட்ஸ் மேன் டு மேன் கம்யூனிகேஷன், அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு வி வர் ட்ரேடிங். பட் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லார்ட்டையும் இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி நானும் பண்ணலாம், நம்ம 2 பேரும் பண்ணுற மாதிரி அவரும் பண்ணலாம், நம்ம 3 பேரும் பண்ணுற மாதிரி இவரும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடையாது யாருக்குமே. ஸோ எல்லாம் அந்த ஏஐங்க டூல் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு ஃபில்டர் மெக்கானிசமாக யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஏற்கனவே சில இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷனை அங்கே கொடுத்தீங்கன்னா அது ஃபில்டர் பண்ணி இதில் என்ன பண்ணணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டேட்டாவை கொஞ்சம் சின்ன டேட்டாவாக ஃபில்டர் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். பட் அதை வந்து 100% நம்பி ஓகே நீங்கள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா ஏஐ தப்பு பண்ணும். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து குறைஞ்ச ஒரு 30% மிஸ்டேக் பண்ணும். பிகாஸ் நீங்கள் என்ன அங்கே டைப் பண்ணுறீங்களோ அந்த வேர்ட்ஸை வச்சு தான் அது வந்து மெக்கானிசமில் ஒர்க் பண்ணும். ஸோ ப்ராம்ப்ட், அதுக்கு தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னே ஒரு ஸ்டடியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போது எல்லா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். பிகாஸ் யூ ஷுட் நோ ஹவு டு கம்யூனிகேட் வித் ஏஐ. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, இப்போ உங்களோட மூடை அதை கெஸ் பண்ணிவிடும். நீங்கள் எழுதுகிற வார்த்தையிலே ஓகே இந்த ஷேர் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது அதை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவோம், அந்த டோன்லேயே போகும். கிளிப்புள்ள மாதிரி அது ஒரு 100% சொல்ல முடியாது, ஒரு 50% பேரட்டிங்னு வச்சுங்க. நீங்கள் அதை கிராஸ் பண்ணி கேள்வி கேட்கணும். உங்கள் கேள்விக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் பிக் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க, பண்ணலாம். பட் அது எந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும், அதை ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசமாக தான் யூஸ் பண்ண முடியும். அதை வந்துட்டு நீங்கள் 100% டு கோவாக அதை நம்ம எடுக்க முடியாது. ஃபில்டரிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணலாம் நான் சொல்லிட்டேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் அதை மட்டும் வச்சு நம்ம எடுக்க முடியாதுல்ல. ஸோ மேனேஜ்மெண்ட், ஸ்டாக்கோட குவாலிட்டி, பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஸ்டாக்கை சுற்றி. ஸோ இப்போ இது எல்லாமே அதுக்கு தெரியுமானா அதுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதுக்கான கொஸ்டினை நீங்கள் அதுக்கிட்ட கேட்கணும். பட் சம்டைம்ஸ் அது வந்து ஒர்க் ஆகும், ஹிட் ஆர் மிஸ் தான். அது நம்ம டாட் போர்டு அடிக்கிற மாதிரி தான் அது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த வந்து யார் கையில் அந்த டூல் இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்கிட்ட அந்த டூல் இருக்கிறதுக்கும் உங்ககிட்ட அந்த டூல் இருக்கிறதுக்கும் தட் இட் பிஹேவ்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் அதை வந்துட்டு அதோட யூசேஜ் வந்து நம்ம வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதை வந்து இது பண்ண முடியும். அதை 100% நம்பி இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பட் உங்கள் கேள்விக்கு யூ கேன் டேக் அ லிஸ்ட். அது 100% ஃபுல் ப்ரூஃபாங்கிறது வந்து அது உங்கள் யூ ஹேவ் டு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல, அதான் நான் சொல்லுவேன். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து எந்த அளவுக்கு சார் ப்ரிடிக்ட் பண்ணுறது கரெக்டாக? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் ஈஸி ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டே தேவையில்லையே, எல்லோரும் பாண்ட் மாதிரி போயிடலாம்ல. ஸோ பாண்டில் என்ன, பாண்டில் வந்துட்டு அவன் உங்களுக்கு பாண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது, அக்ரிமெண்ட் கொடுக்கும்போது 15 months 12% இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி ஆர் குவார்ட்டர்லின்னு போட்டு கொடுத்துறாங்க. எல்லாமே அதில் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் ப்ரெடிக்டபிள், தட் இஸ் பாண்ட் மார்க்கெட். அங்கே என்ன ஆகுனா, ஒருவேளை அந்த கம்பெனி திவால் ஆச்சுன்னா தான் உங்கள் பணத்துக்கான ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அதை ஃபைட் பண்ணி நீங்கள் வாங்கணும். ஸோ திஸ் இஸ் அ ப்ரெடிக்டபிள். பட் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ப்ரெடிக்டபிள். இல்லை, இப்போ அதை ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சுன்னா இங்கே வந்து எதுவுமே தேவையில்லையே. இங்கே எல்லாருமே வந்துட்டு
நீங்களும் நாளைக்கு நைட்டு ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆயிடலாம். பட் இட் இஸ் நாட் அ ப்ரெடிக்ஷன் டூல் அகெயின். ஸோ இட் கேன் டெல் யூ த டிரெக்ஷன். பட் அது சொல்கிற டைரெக்ஷன் கரெக்டாக இந்த பக்கம் போகலான்னு சொல்லும். ஓகே, பட் எவ்வளோ ஸ்பீடில் போகணும், இப்போ போகலாமா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாமா, ஐம் டெல்லிங் ஒரு ரேஷனல் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பக்கம் அது கை காட்டும். பட் நீங்கள் அது எப்போ போகணும், எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எந்த டைமில் போகணுங்கிறதுலாம் நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அது சொல்லும். இது சொன்னாலும் அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகே, பட் அது கொடுக்குற ரெஸ்பாண்ட் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு நீங்கள் ஒரு கால் எடுக்கணும். அங்கே தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு, குவாலிட்டி, மார்க்கெட் சென்டிமெண்ட் இதெல்லாம் கான்டெக்ஸ்ட் பேஸ்டு. கான்டெக்ஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி ஏஐ டூல்லாம் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது சார்? ஏஐ டூல் இங்கே எல்லாரும் யார் மேடம் இங்கே காசு கொடுக்குறா? இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளானர்ஸ்க்கே வந்து இங்கே யாரும் நாட் பேயிங் ஃபீஸ். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியா இஸ் அ ஃப்ரீ பி கண்ட்ரி. நான் உங்கள்கிட்ட நம்ம ஏற்கனவே பேசுகிறேன். ஸ்பாட்டிஃபை ஓனர் சொன்னார், இந்தியா வாண்ட்ஸ் எவ்ரி திங் குவாலிட்டி பட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஸ்பாட்டிஃபையோட ஃபவுண்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து இங்கே எல்லாரும் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீங்கிறது என்னென்னா சாட் ஜிபிடியோ ஜெமினியோவில் வந்து 2-3 வெர்ஷன் இருக்குது. ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வெர்ஷன் நீங்கள் போடலாம், அப்புறம் ப்ரீமியம்னு ஒன்று இருக்கும். சிலதெல்லாம் வந்து டீப்பாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஃபாஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிற ரெஸ்பான்ஸுக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிற ரெஸ்பான்ஸுக்கும் இல்லை டீப் ரெஸ்பான்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இட் கோஸ் அண்ட் ரீட்ஸ், அது நிறைய கான்டெக்ட் எடுக்கும். பட் நீங்கள் அந்த ப்ரீமியம் இது பண்ணால் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இங்கே அதெல்லாம் யாரும் பண்ணுறது, எனக்கு அடுத்த நிமிஷத்தில் ஸ்டாக் வேணும், அதை போய் இன்வெஸ்ட் பண்ணணும், நாளைக்கே அது வந்து எனக்கு 1 lakh 10 lakh 1 lakh வந்து 5 lakh ஆகணும், இல்லை 1 lakh 2 lakhs ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி சாட் ஜிபிடி, அப்புறம் வந்து ஜெமினை, கிளாடு யூஸ் பண்ணலாம். கிளாட்லாம் வந்து பெய்டு. ஓகே, கிளாடில் ஃப்ரீ யூஸ் பண்ணலாம், பட் அதுலேயுமே பெய்டு இது இருக்குது. ஸோ இது பர்ப்ளெக்சிட்டி டூல் யூஸ் பண்ணுறாங்க. பட் பர்ப்ளெக்சிட்டி வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது. ஓகே, பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பையன் வந்து பர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணுவான், பட் எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. சம்திங் ஐ டோன்ட் லைக். ஓகே, பட் ஜெமினை அண்ட் சாட் ஜிபிடி ஐ யூஸ். பட் எகைன் அது வந்துட்டு என்ன சொல்கிறது, இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் இதில் பெய்டு யூஸ் போய் ப்ளகின்ஸ்லாம் வாங்கணும். நம்ம ஏற்கனவே ப்ளகின்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸோ அது மாதிரிலாம் வாங்கி நிறைய அதில் கிளாஸ் செலவு பண்ணி அதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த அவுட்புட்டே வேறையாக இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படியே சும்மா போகிறப்போ இந்த நியூஸ் பேப்பர் காலைல படிச்சுட்டு வந்துட்டு, இப்போது நான் காலைல தான் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கேன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அது நியூஸில் என்ன இருக்குதோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்ல, அதுதான் அது பண்ணுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ஒரு ஸ்டாக் வாங்குறதுனா நாளைக்கு அது 1 லட்சம் போயிடணும். ஸோ இப்படி தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்குது, பணம் வந்து 1.5 டபுள் ஆகணும்ட்டு. ஸோ இப்போ ஏஐ வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸாக ஐடென்டிஃபை பண்ணுமா சார்? அதாவது மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியே சொல்லும். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக நான் வந்து மொத்தமாக ஏஐ வேஸ்ட்டுன்னே நான் சொல்லலாம். பட் அது மாதிரி நான் சொல்ல, ஏஐ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அது நமக்கு நிறைய, அதை நம்ம வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். நம்மளோட அசிஸ்டண்ட் ஒரு நம்மளோட கீழே ஒரு ஜூனியராக அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம பாஸ் ஆக்கி அது சொல்கிறபடி நம்ம கேட்கக்கூடாது. there's a டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு நம்ம இதில் கூட சொல்லுவோம், மணியை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களா, மணி உங்களை மேனேஜ் பண்ணுங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் மணியை மேனேஜ் பண்ணுறப்போ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. பட் இஃப் மணி மேனேஜஸ் யூ, தென் நீங்கள் வந்து காலையில் ராத்திரி வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அதே தான் இங்கே. அதை நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க, அதை வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இது மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணு. கரெக்டாக இப்போ மேனேஜர் ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் எப்படி ஒர்க் பண்ணுவார் அப்படி தான், இல்லை ஒரு சீனியர் எப்படி ஒர்க் அது மாதிரி. ஸோ அதை சபார்டினேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. பட் அதர்வைஸ் மல்டி பேக்கருக்கு ஆகணும்னா நீங்கள் ஓவர் நைட்டில் மல்டி பேக்கர் ஆக முடியாது, 1 மாதத்துலேயும் ஆக முடியாது, மேபி 6 மாதத்தில் நீங்கள் எதையாவது ஒரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மல்டி பேக்கர் வந்து எப்போ ஆகும்? ஒரு HDFC பேங்க் ஷேர் வந்து மல்டி பேக்கர் ஆகுமா சொல்லுங்கள்? இல்லை ஒரு லெட்ஸ் டேக் ரிலையன்ஸ் மல்டி பேக்கர் ஆகுமா? ஆகும். எப்போது? இன்றைக்கி வாங்கினீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு டபுள் ஆகும். மல்டி பேக்கருங்கிறது நம்ம அட்லீஸ்ட் 5 times 10 times தான் மல்டி பேக்கர் நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்படி இருக்கிறப்போ அது ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் தான் அது மல்டி பேக்கராக மாறணும். பேசிக் கான்செப்ட். ஸோ அந்த கம்பெனி இன்றைக்கி ஒரு 500 crores பண்ணணும், அது நாளைக்கு 5000 crores மாறிச்சுன்னா நீங்கள் சொல்கிற அந்த மல்டி பேக்கர் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது இது வந்து இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே, பட் அந்த டைம் உங்ககிட்ட இருக்கா? அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அந்த மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்தில் அது 5x ஆகும். அந்த 5x ஆகிறது நடுவில் பல தடவை கீழே இறங்கி உங்கள் பொறுமையை சோதி. ஸோ இப்போ அந்த டைமில் உங்களால் அதை வித்ஹோல்ட் பண்ண முடியுமா? ஏன்னா அங்கே மல்டி பேக்கர் வந்து நீங்கள் ஆகிறதுனா குறைஞ்சது நீங்கள் அந்த உங்கள் கையில் அந்த ஸ்டாக் இருக்கணும், அட்லீஸ்ட் 3 to 5 years இருக்கணும். அப்போ தான் அது மீனிங்ஃபுல்லாக அது வந்து அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் வளர்ந்து நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தான். அந்த கம்பெனி 500 கோடியிலேருந்து 750 கோடியாக மாறணும், 1000 கோடியாக மாறணும், 1000லேருந்து 900 crores கீழே இறங்கும், திருப்பி 1000, 250, 2000, 5000 crores நடுவில் அது பயங்கர வாலட்டைலாக இருக்குன்னா சின்ன கம்பெனி. ஸோ அந்த ஒரு வாலட்டாலிட்டிலையும் நீங்கள் உங்ககிட்ட பொறுமை இருக்கா? அது ஏஐ சொல்லாது உங்களுக்கு. ஏஐ சொல்லும் ஓகே இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லும், பட் அதை வாங்கலாமா, எவ்வளோ நாளை ஹோல்ட் பண்ணணும், அதை எப்போ எக்ஸிட் பண்ணணும். இப்போ நான் இதில் இன்னொன்று கூட சொல்கிறேன், நிறைய ஸ்டாக்ஸு கிட்டத்தட்ட 3 years பேக் போயிடுச்சு இந்த மார்க்கெட் ஃபாலில்.
ஓகே. ஐடி ஸ்டாக்ஸ்லாம் 2022 ப்ரைஸ்க்கு போயிடுச்சு. 4 இயர் முன்னாடி உள்ள ப்ரைஸ் போயிடுச்சு. அப்போ 4 வருஷமாக ஸ்டாக் வாங்கிட்டு இருந்தவங்கலாம் நிறைய ஸ்டாக் மல்டிபேக்கர் ஆன ஸ்டாக்லாம் இப்போ திருப்பி பழைய ரேட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ட்ரி கூட நீங்கள் எடுத்துருவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷேரை வாங்கிட்டீங்க. பட் எக்ஸிட் எப்போ எல்லாம் எடுப்பீங்க? ரூம்குள்ளே வந்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உட்காந்தாச்சு. ரூம் விட்டு எப்போ வெளியில் போகணும். ஸோ அது இங்கே தான் வந்து உங்களுக்கு உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், டெயில் விண்ட், ஹெட் விண்ட் நம்ம சொல்லுவோம். இந்த கம்பெனிக்கு ஃபேவரபுளாக மார்க்கெட் இருக்கா இல்லை அன்ஃபேவரபுளாக மாறிடுச்சா? ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுட்டு ஸோ அது சொல்கிறத மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஃபைனலைஸ் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா எப்போ வெளியில் வரணுங்கிறதுக்கான இதுதான். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அது வந்து அதால் சொல்ல முடியாது. சும்மா ஒரு ரஃபாக வேணால் சொல்லணும். பட் யூ ஷுட் நோ வென் டு எக்ஸிட். நான் சொன்ன மாதிரி 4 இயர்ஸ் பேக் நிறைய ஷேர்ஸ் 4 இயர்ஸ் பேக் போயிடுச்சு. எல்லாருக்கும் 0 ரிட்டர்ன்ஸில் வந்துச்சு. இன்னும் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். ஸோ இப்போ சின்ன கம்பெனி தான் பெரிய கம்பெனி ஆக முடியும். அங்கே தான் மல்டிபேக்கர் எடுக்க முடியும். அது வந்து உங்களுக்கு இப்போ லார்ஜ் கேப்னா 100 கம்பெனிஸ். ஸோ 100 கம்பெனிஸில் நீங்கள் ஒரு மல்டிபேக்கர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா 100ல் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிடலாம். மிட் கேப் எடுத்துட்டிங்கன்னா 150, ஸ்மால் கேப் எடுத்துட்டிங்கன்னா 250. ஸோ உங்களோட நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகுது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 5x 10x ஆகணும்னா ஷுட் கோ மைக்ரோ கேப். மைக்ரோ கேப்னா 2000 ஷேர் இருக்குது. ஸோ இட் இஸ் லைக் சர்ச்சிங் அ நீடில் இன் அ ஹேர் ஸ்டாக். ஒரு வைக்கப்போருக்குள்ளே நம்ம குண்டூசியை போட்டு தேடுற மாதிரி இது. ஆனால் அதை உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணுறேன். யாரோ ஒருத்தருக்கு அந்த மல்டிபேக்கர் கிடைக்கும். அதுவுமே ஒரு பொறுமையாக வச்சுருந்தா தான். ஐ ஹோப் ஐ ஆன்சர் கொஸ்டின். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்க, டிசிஷனை வந்து நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் கூட ஏஐயே ஃபுல்லாக வந்து நம்பி இருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறது? இது வந்து மேடம் இப்போது ஏஐ வந்ததுனால நீங்களும் டாக்டர் நானும் டாக்டர். ஓகே. இப்போ போயிட்டு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்தா அதை படிச்சுட்டு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லும். நீங்களும் லாயர் நானும் லாயர். இதை கொடுத்தா அது எனக்கு லாயர் பற்றி சொல்லும். ஓகே. இப்போ என்ன கேட்டாலும் அது சொல்லணும். அது ஸோ அப்போது அறிவோ டாக்டர் ஒரு ஆமையா டாக்டர். இப்போ அவர் வர்றாரு, அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குண்ணா, நீங்கள் சாட் ஜிபிட்டியில் போட்டு இதுதான்ப்பா உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அவர் உங்களை நம்பி அவர் அது போக முடியுமா? முடியாது. ஸோ திஸ் இஸ் கிவிங் அ ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸ். சரி, கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்? உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். கரெக்டாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. நீங்கள் அதை 10 டைம்ஸ் பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் பில்ட் ஆகும். 100 போகும்போது இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆகும். 1000 டைம்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ பிகம் கான்ஃபிடென்ட், ரைட்? ஸோ இந்த ஏஐனால மெனி பீப்புள் ஆர் ஹேவிங் ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் தான் என்ன ஆகுனா உங்கள் டிசிஷனே தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கும் தெரியும் எல்லாம், நானும் ரவுடி தான் அப்படின்னு எல்லாரும். ஸோ இப்போ டாக்டர்ஸே கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்க? டாக்டர்ஸே வரும்போதே கூகுளில் பார்த்துட்டு வந்திருப்பீங்களே அப்படின்னு தான் கேட்குறாங்க டாக்டர்ஸ். ஸோ அதனால் இது வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி ஒரு 1 in 10 எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ராட்டிஃபிகேஷன் வேலிடேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். திஸ் கிவ்ஸ் ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் டு மெனி பீப்புள் ஹூ டு நாட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாமே வரும். ஸோ அதனால் அதை இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ ஏஐ கொடுக்குற அனாலிசிஸ்க்கும் ஹியூமன் கொடுக்குற அனாலிசிஸ் எது எஃபெக்டிவாக இருக்கும்? ஸோ அதாவது இப்போ ஏற்கனவே ஹியூமன் கொடுக்குற அனாலிசிஸ் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. கரெக்டாக? ஸோ சார் எந்த ஷேரை வாங்கலாம், எந்த ஷேரை விற்கலான்னு கேட்குறீங்க. அவங்க யூடியூப்பில் வர்றவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, சொல்லிட்டு இது அட்வைஸ் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் நீங்கள் போய் அதை வாங்குறீங்க. ஸோ ஏற்கனவே ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வாங்கி நீங்கள் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? தட்ஸ் அ ரியாலிட்டி, ரைட்? ஸோ இப்போ ஏஐ அனாலிசிஸும் ஹியூமன் அனாலிசிஸ் பெட்டரானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா தான் இதை கம்பேர் பண்ணுவீங்க. இப்போ நிதின் காமத் என்ன சொல்லியிருக்காரு? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. ட்ரேடிங் அண்ட் ஷார்ட் ட்ரேடிங்கில் 90% ஆஃப் பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாக் நல்லா ஏறி மேலே வந்தோன்னா வாங்குவாங்க, அது ஹையில் போய் வாங்கிடுவாங்க, வாங்கினதுக்கப்புறம் அது லாஸில் வரும்போது விற்பாங்க. திருப்பி இதே சைக்கிள். ஸோ எத்தனை பேர் அது கீழே விழும்போது வாங்கி திருப்பி மேலே ஏறும்போது விற்கிறாங்க. மேலே ஏறும்போது என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் ஏறணும் வெயிட் பண்ணுவாங்க. கீழே விழும்போது சரி இன்னும் கொஞ்சம் ஏறதுக்கப்புறம் இப்படியே விட்டு இப்படி ஆப்போசிட்டாக தான் அவங்க மைண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஹியூமன் அனாலிசிஸ் வச்சு பண்ணுற ட்ரேடே தப்பாக இருக்கும்போது நம்ம ஏஐ அனாலிசிஸ் ட்ரேட் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்? சரி, நம்ம எப்போ ஒன்று கம்பேர் பண்ணுவோம்? ஒன்று கரெக்டாக ஒர்க் ஆகுது. கரெக்டாக? ஸோ அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்க. இப்போது இது கரெக்டாக ஒர்க் ஆகிறதோட அதை கம்பேர் பண்ணணும். பட் இதுவே தப்பாக இருக்குது. 90% ஆஃப் பீப்புள் வந்து லாஸ் தானே பண்ணுறாங்க. 10% 5% தான் ப்ராஃபிட்டே பண்ணுறாங்க. அதுவுமே அந்த ப்ராஃபிட்லேயும் இப்போ என்ன ஆயிடுச்சு? 20% கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும், ப்ரோக்கரேஜ் பே பண்ணணும், அப்புறம் எஸ்டிடி டேக்ஸ் பே பண்ணணும். இது எல்லாமே 4-5 டேக்ஸ் இருக்குது. இது எல்லாம் போக அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க? டேக்ஸை 20%. நீங்கள் எல்லாம் பண்ணி ஒரு 1000 rupees ப்ராஃபிட் பண்ணுறீங்க. 1000 rupeesல 250 ரூபா இதிலே போய்டும். 250-300 rupees இதிலே போய்டும். ஸோ திஸ் அனாலிசிஸ் ஆஃப் வெதர் விச் இஸ் கரெக்ட் அது நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹியூமன் அனாலிசிஸ்லேயே நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட ரிஸ்க் இல்லை. ஹியூமன் அனாலிசிஸ் ஒருத்தர் வந்து ஏதோ படிச்சுட்டு வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது, அவர் சொல்கிறார் நான் இவ்வளோ என்ட்ரி ஆகணும் இல்லை எக்ஸிட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதே ஒழுங்காக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட் அ மிஷின். இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ ஓகே வாங்க, பட் இட் கேனாட் டெல் யூ வென் டு பை அண்ட் வென் டு செல். நீங்கள் ஒருத்தர் அதை கேட்டு நீங்கள் பண்ணுறப்போ அந்த கம்பேரிசனே பண்ண முடியாது. ஸோ அதான் நான் சொல்கிறேன், அங்கே அதுவே ராங்காக இருக்கும்போது இது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம்பேர்.
ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ட்ரேடிங்ல வந்து நெறைய பேர் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ அனாலிசிஸ் எந்த அளவுக்கு ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது? அதான் நான் திருப்பி சொல்றேன். ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்னா, நீங்க வந்து உங்கள்கிட்ட ப்ராசஸ் இருக்கணும். ஓகே. ஸோ நான் இவ்வளோ தான் போப்போறேன். டிசிப்ளின்டா இருக்கணும். இங்க யாருமே அப்படி இல்ல. இங்க எல்லாரும் என்ன சொல்றது? இப்படி மேல பார்த்து சுடுறது தான் எல்லாரும் இருக்காங்க. ஓகே. நோபடி ஹாஸ் பேஷன்ஸ். ஓகே. இப்போ ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்லாம் வந்து நீங்க ஏஐ பத்தி நீங்க படிச்சு நீங்க என்ட்ரி பண்ணிடுவீங்க. அதான் சொல்றேன் திருப்பி திருப்பி நான். நீங்க எக்ஸிட் எடுத்து என்ட்ரி எடுத்து உள்ள போயிடுவீங்க. திருப்பி வெளியில வர்றது தான் எங்க ப்ராப்ளம். ம். ஓகே. ஸோ அந்த என்ட்ரியுமே நான் சொல்றது வந்து ஓரளவுக்கு நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கரெக்டான கேள்வி கேட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கான்டெக்ஸ்சுவலா அத பத்தி தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சா தான் அந்த என்ட்ரியே உள்ள எடுக்க முடியும். என்ட்ரி போனதுக்கப்புறம் எக்ஸிட்ல தான் வந்து நீங்க கேட்குற ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங். சரி நான் எல்லாம் பண்ணி உள்ள போயிட்டேன். அது எப்போ விக்கணும்? ஸோ அப்போ உங்கள்கிட்ட டிசிப்ளின் இருக்கணும். எனக்கு 5% வந்தா போதும். ஸ்டாப் லாஸ் 2%. இது மாரி ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா, எஸ் உங்களால சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். பட் எத்தன பேரால அத ஃபாலோ பண்ண முடியுது? ஃபியூச்சர்ல ஃபண்ட் மேனேஜரோ இல்ல ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட்டோ ஏஐ ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஐ எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. பட் அது எப்படி இருக்கும்னா, இட் வில் பி லைக் அ சப்ளிமெண்ட் மாதிரி தான். கேனாட் எக்ஸிக்யூட். இப்போ ரொபோட்டிக் சர்ஜரின்னு சொல்கிறாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை ரோபோவே பண்ணுது. ஓகே. பட் ரோபோ பண்ணும்போது ரூம்குள்ளே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ரூம்குள்ளே டாக்டர் இருப்பார், நர்ஸ் இருப்பாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் ரோபோ சர்ஜரிக்கு காஸ்ட் வந்து அதிகம். இப்போது நீங்கள் போனீங்கன்னா டாக்டர் 2 ஃபீஸ் கொடுப்பார். நான் இந்த ஆப்ரேஷனை பண்ணேன்னா 1 லேக்கும்பார். ரோபோ இந்த ஆப்ரேஷனை பண்ணுச்சுன்னா 1.25 லேக்குன்னு சொல்லுவார். நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர் கேட்டிங்கன்னா என்ன சார் டிஃப்ரென்ஸ்னா, என்னையோட அது கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணணும்னு சொல்லுவார். அவரே சொல்லுவார். பட் இட் கேனாட் பி லெஃப்ட் அலோன். ஸோ அங்கே தான் வந்து தட் ஹியூமன் வேல்யூ கம்ஸ் இன். என்ன ஆகுதுன்னா, இங்கே உங்கள் டைம் அது திருப்பி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி டைம் இல்லாமல் இருந்தது. கரெக்டாக? ஸோ இப்போ ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் 1 வாரம் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் 1 நாளில் பண்ணலாம். 2 மிச்சம் இருக்க 6 நாளில் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணி இட் கேன் சேவ் யுவர் டைம். பட் இட் கேனாட் ரீப்ளேஸ். இட் கேன் சப்ளிமெண்ட். there's a difference between replacement and supplement. பட் சில விஷயங்களை அது ரீப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குல்ல, அது வந்து 90ஸ்ல ஃபஸ்ட்டு வந்தது. வந்த உடனே இந்த டோட்டலிங்லாம் அது பண்ணுது எல்லாம் பண்ணோன்னே, இனிமேல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்குலாம் வேலை போச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ரியலி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கு அக்கௌண்டன்ஸுக்கு வேலையே கிடையாது. எவ்ரிதிங் இந்த ஷீட் ஆட்டோமேட் பண்ணிடுதுப்பா. நான் அதுக்கு உட்காந்து எழுதி கால்குலேட்டரில் போட்டு எல்லாம் பண்ணி எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. இதில் என்ட்ரி பண்ணி கீழே சம் கொடுத்தோன்னா டக்கு என்ன சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம் போயிட்டாங்களான்னு நீ சி தட் கான்டெக்ஸ்டுவல் அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு வரவே வராது. ஸோ அண்ட் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி வேணும்ல ஏதாவது. நீங்கள் யாராக மிஷினை போய் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியாக வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி வேர்ல்டு வைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ வந்தாலும் கஸ்டமருக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு வேணும். யாராவது ஒருத்தர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் உட்கார வைக்கணும். மிஷினை நீங்கள் உட்கார வச்சு நாளைக்கு எப்படி நீங்கள் எல்லாம் இது பண்ணி ஸோ யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ என்ன சொல்கிறது ஒரு டூல் மாதிரி அதை யூஸ் பண்ணலாம் ஒழிய தட் கேனாட் ரீப்ளேஸ். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஏஐ கிட்ட நிறைய கிராஸ் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஸோ எப்படி சார் இது வந்து கேட்குது? ஸோ அது வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் தான் மேடம். இப்போ நான் ஏஐ யூஸ் பண்ணுறேன். ஓகே. நான் ஒன்று கொடுத்தேன்னா அது இது பண்ணும். அதில் அவ்வளோ தப்பு பண்ணுவது. அந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால் முடியும். ஏன்னா ஐ ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ். நான் அவ்வளோ ஐ எம் ரீடிங், ஐ எம் லிஸ்னிங், ஐ எம் டூயிங் ப்ராக்டிக்கல் ஜாப். ஓகே. கிளைண்ட்டோட டேட்டாவில் ஒர்க் பண்ணுறேன், பல கிளைண்ட்ஸை பார்க்குறேன். ஸோ இதனால் அது பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் போய் பண்ணுறாருன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் தான் அவருக்கு இதுன்னா அது சொல்கிறது கரெக்டுன்னு எப்படி தெரியும்? அது சொல்கிறத வச்சு நீங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி திருப்பி தப்பு தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அது வந்து யூ நீட் டு அது சொல்கிறத வந்து தப்பாக இல்லையாங்கிறத நீங்கள் ஒரு 4-5 தடவை அது கூட பேசி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பிகினராக வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ஸோ எந்த மாதிரி அன்னெசரி ரிஸ்க் வந்து தவிர்க்கிறது இல்லை வந்து ஏஐ யூஸ் பண்ண வேண்டாமா? சரி ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணால் நீங்கள் எல்லா ஒர்க்கையும் பண்ணிடணும். அதாவது நீங்கள் ஒர்க்கே பண்ணாமல் மொத்த ஒர்க்கையும் அதுக்கிட்ட கொடுக்கக்கூடாது. கரெக்டாக? அப்படின்னா உங்களுக்கு இப்போ வீட்டில் வந்துட்டு இப்போ காலேஜில் வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வந்துட்டு உங்கள் அம்மாவை பண்ண சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லாம் பண்ணி முடிச்சப்போ அசைன்மெண்ட்டை கொண்டு போய் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் அதை 2 கேள்வி கேட்டாருன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் ஃபாதர் ஆர் மதர். அப்படி தான் அதை பண்ணணும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எனக்கு இது கொடு அப்படின்னா அது கொடுக்கும். நீங்களும் அதை வாங்கிட்டு போய் பண்ணலாம். பட் லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். அப்புறம் வந்ததுன்னா லக்கு, இல்லைன்னா காலி. அவ்வளோதான். ஸோ அப்படி தான் இப்போ வரைக்குமே இருக்குது. பட் ஹவு யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி. சரி மேடம், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. ஓகே. இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இவங்களாம் யார் பண்ணுறா? இந்த ஏஐயில் ஸ்டாக் அடித்து இதெல்லாம் பண்ணுறாங்களே அவங்களாம் யார்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பார்க்கணும். இல்லை அது இல்லை, அவங்க ப்ரொஃபஷன் என்ன? வேறு ஏதாச்சும் ப்ரொஃபஷன் இருப்பாங்க. ஸோ பார்ட் டைமாக இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாம். ஓகே. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இதை பண்ணுறாங்க. கரெக்டாக? நான் என்ன கேட்குறேன், இப்போ அவங்க வந்து அவங்களோட வேலை வந்து ஸ்டாக் பிக் பண்ணுறதா இல்லை வெல்த் பில்ட் பண்ணுறது? ஷார்ட் டேர்மில் ஒரு வெல்த் பார்க்கணும். வெல்த்துங்கிறது வேறு, ப்ராஃபிட்டுங்கிறது வேறு. வெல்த்துங்கிறது சொத்து. சொத்து சேர்க்கணுமா இல்லை 5000 ரூபா ப்ராஃபிட் பண்ணணுமா?
ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட். பட் அது எப்படி அது ஸோ ஓகே நீங்கள் 5000 பண்ணிட்டீங்க, வில் இட் ஹெல்ப் யூ ஃபார் யுவர் ஃபியூச்சர் அட் 5000? ஸோ நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ எல்லாம் ஏஐயில் நான் அதை பண்ணலாமா இதை பண்ணலாம் எல்லாரும் கேட்குறாங்க கரெக்டாக. பட் வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ்? யூ வாண்ட் டு பிகம் ரிச் ஆர் யூ வாண்ட் டு பிகம் அ ட்ரேடர்? ஓகே, இங்கே அதுதான் நான் கேட்குற கொஷின். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஹியூமன் அனாலிசிஸ் எடுத்து வாங்கினா கூட பரவாயில்ல, நீங்கள் ஏஐட்ட கேட்டு வாங்கினீங்கன்னா the time it's going to take. ஏன்னா நீங்கள் ஹியூமன் அனாலிசிஸ் அவர் எல்லாம் பண்ணி உங்கள்கிட்ட ஸ்டாக் நேமை கொடுத்துட்றாரு. பட் இங்கே நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணணும். ஸோ நீங்கள் மல்டிபிள் டைம் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணணும். இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் 10 minutes. 10 minutes உங்களால்ட்ட பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி there is a high probability of losing. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் வந்து உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுல இருக்கும். அதான் தெரியும், நான் வந்து திருப்பி நான் சொல்கிறது, இதை நான் பண்ணி ஐ burnt my fingers. ஓகே, உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட ப்ரொஃபஷனில் இருக்கணும். அந்த ப்ரொஃபஷனில் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்கம் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ப்ராப்பராக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பில்ட் வெல்த் பில்ட் பண்ணுவீங்க. பட் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கு 1 year ட்ரேடிங்லாம் பண்ணிங்கன்னா டேக்ஸும் பே பண்ணி உங்கள் டைம் தான் வேஸ்ட். ஸோ நான் அதே கேள்வி தான் கேட்குறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணி என்ன அப்ஜெக்டிவ்ங்கிறது வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதோட சக்ஸஸ் ரேட்டுங்கிறது இட்ஸ் அன்ப்ரூவன். அண்ட் இதில் என்ன ஆகுனா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் ப்ரொஃபஷனல் டைம். இங்கே வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் ரொம்ப ப்ரெஷியஸ் வந்து டைம், உங்கள் ஒர்க்கிங் டைம். ஸோ லெட்ஸ் சே 25 years உங்கள் ஒர்க்கிங் டைம்னா அந்த 25 yearsல யூ ஹேவ் டு மேக்ஸிமைஸ் யுவர் இன்கம். நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணுறது, அந்த ஸ்டாக்கில் ரிட்டர்ன் பண்ணுறது தான் யாரோட வேலை? ஃபண்ட் மேனேஜரோட வேலை. கரெக்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரோ போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுற மேனேஜரோ அவரோட வேலை தான் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறது. வி ஆர் நாட் ஸ்டாக் பிக்கர்ஸ். ஸோ அதுதான் இங்கே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எவ்ரிபடி திங்ஸ் தட் ஐ எம் அ ஸ்டாக் பிக்கர். இது ஒரு 20 yearsக்கு முன்னாடி பண்ணலாம். நான் இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு தெரிகிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும், எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ தெர் இஸ் நத்திங் மார்க்கெட்டில் வந்து ஒரு நாவல்ட்டி கிடையாது. ஸோ தட் இஸ் வை ஐம் டெல்லிங் யூ ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் or increasing your income. Automatically you will become wealthy. So the question is whether you want to become a trader or a wealthy person. ட்ரேடருங்கிறவன் இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் ட்ரேடிங் பண்ணுற முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா they'll do that as a full time job or retired person இருக்கும். அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் ஒர்க் பண்ணிக்கிட்டே ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ஐம் டெல்லிங் யூ, அதுதான் நிதின் காமத்தே அவர் டேட்டாவோட ரெப்ரசென்ட் பண்ணிடுறாரு. 90% of the people are making loss. And on top of that, you have to pay 20% capital gains tax, STT, 18% GST, brokerage charges. இவ்வளோ இருக்குது இதில். ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு tell you. ஏஐ பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.